அதிகாலை சிந்தனை. அன்பு நேயர்களே, சில செய்திகள் ஒன்று நாம் அனுபவிக்கிறோம். சிலதெல்லாம் நம்ம பிறருடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து தெரிந்து கொள்கிறோம். அறிந்து தெரிந்து கொள்வது போது அது உணர்வாக மாறுகிறது. சில நிகழ்வுகள் சில படிப்பினைகளாக அமைகின்றன. அப்ப அவரை நாரதர் சிந்திக்கிறாராம், கௌசிகா, இப்படி மற்றவர்கள் வருத்தப்படுகிற அளவுக்கு வழிப்பறி செய்கிறாயே, கொள்ளையடிக்கிறாயே, கொலையும் செய்ய துணிகிறாயே, இது என்ன காரணம்? ஐயா, என்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இதை செய்கிறேன். சரி, இந்த இழி செயல்களால் உனக்கு என்ன வரும் தெரியுமா? அதிகமான பாவங்களை சேர்க்கிறாய். இந்த செயல்களை எல்லாம் உன் குடும்பத்தினுடைய மனைவி மக்களுடைய வசதிக்காகத்தான், வாழ்க்கைக்காகத்தான் செய்கிறாய் என்றால் நீ இதனால் வருகிற பாவத்தினுடைய தன்மைகளையும் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்களா? கூட்டிட்டு போறார் ஸ்கூல். அது புக்கு, பேக்கு, லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் வச்சுக்கணும். ஷூவை போட்டு, சாக்ஸை போட்டு, யூனிஃபார்மை போட்டு, டையை கட்டி, என்னமோ மலையேறும் பயிற்சி மாதிரி போயிட்டு. கொஞ்சம் தூரம் துணைக்கு போன தாத்தாவுக்கு மனசு இறக்கமா இருந்தது. நம்மலாம் அந்த காலத்துல ஒண்ணுமே இது மாதிரிலாம் தூக்கலையே, பாவமா இருக்குது இந்த பிள்ளைய. அம்மாடி, அந்த லஞ்ச் பேக்கையாவது கொடுறா, நான் வச்சுக்கிறேன். வேணாம் தாத்தா, நீ போட்டுருவேன். சரிடா, அந்த புக்கு பேக்கையாவது கொடுறா. வேணாம் தாத்தா, நீ ஏற்கனவே பெண்டாயிருக்கிற, இதை வச்சா இன்னும் பெண்டாயிடுவேன். ஐயோ, வீட்டில் இருக்கிற மகளுக்கு கூட உணவுல அக்கறை இல்லையே. என் பேத்திக்கு என் மேலே என்ன பாசம். கண் கலங்கி அப்படியே கூட போயிட்டே இருக்கிறாரு பெரியவர். அந்த குழந்தை சொல்லுது, தாத்தா, லஞ்ச் பேக்கை நானே வச்சுக்கிறேன், புக்கு பேக்கை நானே வச்சுக்கிறேன், வாட்டர் பாட்டில் நானே வச்சுக்கிறேன், என்ன நீ தூக்கிக்கோன்னு. தாத்தாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசி. ஆனந்தத்தின் எல்லைக்கே போயிட்டு. பாரம் சுமப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று பைபிள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான வாசகம்.